தம்பி இன்னைக்கு கேம்ப் எத்தனாவது நாள்? 6வது நாள் கேம்ப். சரியா? 6வது நாள் கேம்பில் எத்தனை பேர் புதுசாக வந்திருக்கீங்கன்னு அவங்கவுங்க சொல்லுங்க. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்க. கிராமத்தையும் சொல்லணும், உன் டிஸ்ட்ரிக்ட் சொல்லணும். அந்த பக்கத்துல இருந்து வா. யார் புதுசாக வந்தா யாரெல்லாம்? நீ இந்த சொல்லு. பனங்காட்டூர். எந்த பேர்? நரேஷ்குமார், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். வெரி குட். உட்காரு. ஸ்பீடாக சொல்லணும். கௌதம், திருச்சி டிஸ்ட்ரிக்ட், வெள்ளனூர். வெள்ளனூர். லிவின், திருச்சி மாவட்டம், விரகாலூர். ஸ்ட்ராங்காக சொல்லணும் பேரெல்லாம். சொல்லுங்க, பயப்படாதுங்களா? சரி, அடுத்தது. மணிச்செல்வம், தஞ்சாவூர் மாவட்டம், விலோபெரம்பூர். தஞ்சாவூர் மாவட்டம். நிறைய பேர் வந்துருக்கீங்க. அபிஷேக், தஞ்சாவூர் மாவட்டம், மணியாரிப்பட்டி. தஞ்சாவூர் வெளியப்பட்டி. மணியாரிப்பட்டி. ஓகே. பிரவீன், பாசார், தஞ்சாவூர் மாவட்டம். இசைகராஜா, திருநெல்வேலி, நாங்குநேரி. விஷ்ணு, திண்டுக்கல், கொண்டமாங்கம்பட்டி. யுவன்ராஜ், தஞ்சாவூர் மாவட்டம், எழுவபெரும்பூர். விக்ரம், விருதுநகர் மாவட்டம், சாத்தூர். தீனா, தஞ்சாவூர் மாவட்டம், 50 மைல் நகரம். தயாநிதி, மணப்பாறை, திருச்சி மாவட்டம். மணப்பாறை. முருகன், விருதுநகர் மாவட்டம், சாத்தூர். கஜேந்திரன், பாண்டிச்சேரி மாவட்டம், அபிஷேக். பாண்டிச்சேரி மாவட்டம், ஸ்டேட். பாண்டிச்சேரி சரி தானே? வெரி குட். பாண்டிச்சேரி நீ மட்டுமா வந்திருக்கா? மோகன், பாண்டிச்சேரி, அபிஷேகம். பரணிதரன், தஞ்சாவூர் மாவட்டம், 50 மைல் நகரம். அடுத்த புதுசாக யாரு? சதீஷ்குமார், விருதுநகர் மாவட்டம், சாத்தூர். முத்துராஜ், விருதுநகர் மாவட்டம், சாத்தூர். சரி. மணிகண்டன், தென்காசி மாவட்டம், ஆலங்குளம். திருவள்ளி மாவட்டம், சத்துவேல், முன்னிருப்பள்ளம். ஜீவா, திருச்சி, சாத்தனூர். வேற யார் புதுசாக வந்தாங்க? தமிழ்ச்செல்வன், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், பிராஞ்சேரி. ராஜவேல், அரியலூர் மாவட்டம், சின்னாலயம். நவீன், அரியலூர் மாவட்டம், மணக்கரை. ஆகாஷ், திருவாரூர் மாவட்டம், மேலவாசல். திருவாரூர் மாவட்டம். அகிலேஷ், திருவாரூர் மாவட்டம், மேலவாசல். தமிழ், கடலூர் மாவட்டம், பனமதேவி. அருண்குமார், புதுவட்டம் மாவட்டம், முதுகுளம். அருண், திருவாரூர் மாவட்டம், பராவட்டை. கிருபாகரன், திருவாரூர் மாவட்டம், பராவட்டை. அகிலன், திருவாரூர் மாவட்டம், பராவட்டை. திருவாரூர் மாவட்டம். கார்த்தி, திருவாரூர் மாவட்டம், பராவட்டை. மணிமாறன், திருவாரூர், பரவட்டை. ரித்தீஷ், வேப்பங்குளம், தஞ்சாவூர். எந்த ஊர்? விஷால், தஞ்சாவூர் மாவட்டம், கண்ணுகுடி. விக்னேஷ், தஞ்சாவூர் மாவட்டம், ஒரத்தநாடு. சரி, ஓகே. நிறைய ஆள் தம்பி எந்த? சபீத், நாமக்கல் மாவட்டம், அத்தனூர். ஓகே, உட்கார். தம்பி பார்த்தீங்களா, நிறைய எல்லா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறீங்க. சரிதா? நல்லா விளையாட்டு படித்து இந்த உங்கள் கிராமங்களில் கொண்டு என்ன செய்யணும்? கபடியை வளர்க்கணும். தம்பி டெய்லி 5 நாட்டு ஒவ்வொரு நமக்கு குருக்கள் இயற்கை நமக்கு பலவிதமான பாடங்களை தருது. இயற்கை அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாடமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடியது நம்ம ஏற்கனவே பூமி பார்த்தாச்சு, கரணை பார்த்தாச்சு, காற்று பார்த்தாச்சு, நீர் பார்க்க போகிறோம். நீர் என்னெல்லாம் நீருக்கு தன்மை என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆன்மீகத்துக்கு என்ன பண்ணுறான்னா, நீர் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீர் எதையும் சுத்தப்படுத்தும். அதோட அது எல்லா ஜீவராசிகளும் எல்லாத்தையும் நம்ம உடம்பையும் சுத்தப்படுத்தக்கூடியது அந்த நீர் தான். நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? திருவள்ளுவர். அப்போ நீர் இல்லாமல் இல்லை, நீர் நம்ம உடம்புலையும் இருக்கு, ரத்தமாக இருக்குது வச்சுக்கிட்டோம்னா. நமக்கு இது ஆன்மீகத்துக்கு பயன்படுது, மனசை சுத்தப்படுத்துறதுக்கு நீருங்கிற ஒரு பண்பு பயன்படுது. இதை நமக்கு எப்படி பயனுள்ளதாக நீரை பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா? நீருங்கிறது சுத்தப்படுத்துறது. நம்ம உடம்பு டெய்லி என்ன பண்ணுறோம்? நல்லா விளையாடுறோமா இல்லையா? நல்லா விளையாடுறோம். இந்த உடம்பு அழுக்காயிரும். இந்த அழுக்கை டெய்லி என்ன செய்யணும்? நம்ம சுத்தமாக வச்சிடணும், க்ளீன் வச்சிடணும். உடம்பு அடுத்தவங்களெல்லாம் முதல்ல தன்னை பார்ப்போம். அப்போது நாம் டெய்லி என்ன செய்யணும்? காலையில் சாயங்காலம் குளிக்கணும், நீட்டாக வைக்கணும். நம்ம கபடி பிளேயர் அப்படின்னாலே எங்கள் இதில் ஒருத்தனை கிண்டல் பண்ணுவாங்க.
2 தடவை. இவன் என்ன செய்ய மாட்டான், குளிக்கவே மாட்டாமனே அப்படிமா. அவன் கேட்டால் சொல்லுவான், ஏனே குளிச்சா அழுக்கெல்லாம் போயிடும், பாடி வெயிட் போயிடும்மா. எப்படி பாடி வெயிட் போயிடுவான்? அப்படி கிடையாது. அழுக்கு அது அப்படியே குளிக்காமல் இருக்கலாம், வாடை அடிங்க, என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் துன்பத்தை தரும், திறமை தராதா? அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது, குளிக்காமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக பாடியை க்ளீனாக வச்சுருக்கணும். அது நமக்கு சுத்தத்தை தரும், பாடி சுத்தத்தை தரும். அப்புறம் நமக்கு உள்ளுக்குள்ளே உள்ள கழிவுகள் இருக்குது, சாப்பிடும்ல, இந்த கழிவுகளெல்லாம் நம்ம வெளியேற்றி ஆகணும். தமிழத்தன்மா உள்ளே வச்சுருக்கோம். அதை கிளியராக வந்து என்ன செய்யணும், காலையில் ஒரு நாள் 2 நேரம் 3 நேரம் எவ்வளோ நேரம் வருதோ அவ்வளோ நேரம் போய் என்ன செய்யணும், அதை வெளியேற்றிடணும். அப்போ நம்ம உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். உடம்பு ஃப்ரீயாக இருந்தால் தான் மனசு ஃப்ரீயாக இருக்கும். எல்லாம் அப்சர்வ் பண்ணும். எல்லாம் அங்கேருந்து என்ன செய்யும், அப்சர்வ் பண்ணி இழுக்கும். தண்ணி அப்படி தான் அப்சர்வ் பண்ணி நம்ம நான் விளையாடும்போது உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், எல்லார்ட்டையும் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். தண்ணி குடிக்காத காரணம் என்னென்னா, தண்ணி தேவைதான், உயிருக்கு உயிரே தண்ணியில் தானே, தண்ணி தானே உயிர் தருது. அது ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, தண்ணி நீ குடிக்க வெறும் தண்ணி குடி தண்ணீரில் இல்லை, இயற்கை பிரபஞ்சத்தில் இருக்குது. இது உனக்கு தரும். தாகம் எடுக்க எடுக்க முதல்ல கஷ்டமாக இருக்கும், தாகம் எடுக்கும், உடனே தண்ணி குடிக்கும் போது தரும். நீ அப்படி நிப்பாட்டிரு, விளையாடுவோம், விளையாட்டே இரு, நல்ல தாகம் எடுத்து முடிஞ்சு போகும், அப்புறம் தாகம் எடுக்காது. ஏன் எங்கே போச்சு அது? தண்ணி குடிக்காமலே உனக்கு தண்ணி வருதா? குடிக்காமலே தண்ணி வருதா? எங்கிருந்து வருது? இந்த பிரபஞ்சத்தில் இருந்து இருக்கு, எல்லாம் இருக்கு, அது உனக்கு கொடுத்துரும். இதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி நான் குடிக்காதுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி குடிங்க, கடைசியில் குடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம பாடியை நல்லா ஹீட் பண்ணி வேறு இருக்கிறோம், டக்குன்னு போய் என்ன செய்யக்கூடாது, குளிச்சிடக்கூடாது. சுத்தம் ஆகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஃபுல்லாக க்யூர் ஆகி அதுக்கப்புறம் சுத்தப்படுத்தணும். கொதிச்சுக்கிட்டு உடம்பு கொதிச்சுக்கிட்டு இடத்துல கொண்டு தண்ணியை கொண்டு டக்குன்னு விட்டா என்ன செய்யாது? ஒரு தோசை கல் அடுப்பு பாருங்க, ஹீட்டாக இருக்குது, தண்ணி கொண்டு உள்ளே போட்டு பாருங்க எப்படி இருக்கும், ஆவியாக போகும். அப்போ நம்ம உடம்புல இருக்குது எல்லாமே செல்லெல்லாம் எரிஞ்சு போகும். ஸ்பேஸோட கனெக்ட் பண்ணக்கூடாது, இறைவனோட நம்மளை என்ன செய்யாது, கனெக்ட் பண்ணக்கூடாது. அது புரிஞ்சுக்கிடுங்க. உடம்பு அது தோசைக்கல்லாம் பார்த்து சொல்லு. அப்போது குடிக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், எவ்வளோ தேவையோ குடிக்கணும், தேவைக்கு தகுந்த மாதிரி குடிக்கணும். அப்போ தண்ணி நமக்கு எதுக்கு தேவைன்னு பார்த்தா சுத்தம் தூய்மைப்படுத்துதுன்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. நம்மளும் தூய்மையாக இருக்கணும், இந்த சமூகத்தையும் தூய்மையாக வைக்கணும். இதுதான் என்னோட நோக்கம். அதுதான் நம்ம வீடும் தூய்மையாக இருக்கணும். இப்போ எல்லா இடமும் தூய்மையாக இருக்கணும். எங்கள் கிரவுண்டை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கு? ஏன் எத்தனை பேர் பரிமாறி? 100 பேர் பரிமாறுறீங்க. சுத்தமாக எந்த இடத்துல வேஸ்ட் கிடக்குதா? வேஸ்ட் பார்த்தீங்களா? இல்லை. காரணம் என்ன? சுத்தமாக வச்சிருக்காங்க. யார் சுத்தமாக வச்சா? நான் வச்சேன். யார் வச்சா? உங்களை மாதிரி பசங்க இருக்க பசங்க சுத்தமாக வச்சிருக்காங்க. அப்போ இந்த கிளீனாக இருந்ததுனால தான் நாங்கள் க்ளீன் பண்ண இப்போ சுத்தமாக இருக்க வைக்கல. என்னைக்கு நாங்கள் கபடி ஆரம்பித்தோமோ அன்னைக்கே சுத்தப்படுத்திட்டோம். க்ளீன் இந்தியான்னு சொல்லி இப்போ தான் சொல்கிறாங்க, இந்தியாவை சுத்தமாக வைக்கணும்னு சொல்லி. நம்ம தான் சுத்தமாக வைக்கணும். அதுக்கு அரசாங்கம் வரும், பஞ்சாயத்துலேருந்து க்ளீன் பண்ணி தருவாங்க, பஞ்சாயத்தில் யாராவது வருவாங்க, ஒர்க் பண்ணவங்க வருவாங்க. அப்படிலாம் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. இந்த உலகத்தில் யாரையுமே நாங்கள் எதிர்பார்க்கல. புரிஞ்சா? யார்ட்டையும் பணம் வாங்கல, காசு வாங்கல, டொனேஷன் வாங்கல, ஒன்றும் வாங்கல. எல்லாம் செய்தது யாரு? பசங்க தான். எல்லாம் பசங்களுடைய உழைப்பு. உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தால் உழைக்க தான் செய்யணும். இந்த இடத்துல இருந்து கருவேல மரவே பார்த்துருக்கீங்களா? இது கருவேலம் காடு. இந்த இடம் எதனால நல்லதாக மாறி இருக்கு? சுத்தப்படுத்தினதுனால, தூய்மைப்படுத்தினதுனால. இதை நான் எனக்கு பண்ண சொல்லலை, வாங்க கிராமத்தையும் சுத்தப்படுத்து. இதே மாதிரி 10 கிரவுண்ட் வரும், 20 கிரவுண்ட் வரும். வராதா? வரும். வந்திருக்கா? எத்தனை கிரவுண்ட் இருக்கு? நிறைய கிரவுண்ட் இருக்கு. காரணம் என்னன்னா சுத்தப்படுத்தினால. சுத்தப்படுத்துவதில் நாங்கள் கிரவுண்ட் நிறைய கிரவுண்டு நாங்கள் தியாகம் பண்ண கிரவுண்ட் நிறைய இருக்கு. ஸ்கூலே சுத்தப்படுத்துவோம். எங்களுக்கு மட்டும் நாங்கள் கபடியை மட்டும் சுத்தப்படுத்தினது இல்லை. புரிஞ்சுக்கணுங்க. இந்த குளம் இருக்குன்னு வச்சுக்கா, இது ஒரு குளம் இருக்கு, தப்பு குளம் இருக்கு, அது அவ்வளோ பாசி படைச்சிருக்கும். அந்த குளத்தை அவ்வளோ தூய்மைப்படுத்தி யார் பண்ணுவா? என்ன பசங்க பண்ணுவா? இந்த ஊரில் எங்கேயாவது கருவேல மரம் ஊருக்குள்ளே இருக்கா பாருங்க, இருக்காது. இங்கே ஊருக்காரங்க அதை க்ளீன் பண்ணலை, இந்த கருவேல மரத்தை க்ளீன் பண்ணலை. நம்ம கபடி பசங்க போய் இந்த ஊருக்குள்ளெல்லாம் கருவேல மரத்தை க்ளீன் பண்ணாங்க. நான் கிரவுண்ட்லையும் க்ளீன் பண்ணியிருக்கோம், இந்த ஊருக்குள்ளேயும் கருவேல மரம் இருக்காது. நாங்கள் விளையாடின வெளியூர்லேருந்து வந்து நமக்கு விளையாட்டையும் கிரவுண்டையும் சுத்தப்படுத்திருக்கோம், இந்த கிராமத்தையும் சுற்றி விட்டால் அந்த கிராமத்தில் இருக்காது. இப்போ க்ளீன் பண்ணுறதுங்கிறது, சுத்தப்படுத்துங்கிறது முச்சமாக அப்புறப்படுத்துறது க்ளீன் இண்டியாங்கிறது. நம்ம யாரையும் எதிர்பார்க்க கூட நம்ம செய்தால் நமக்கு கடவுள் நினைச்சுவார், கொடுப்பாரு. எனக்கு நாங்கள் அப்படி க்ளீன் பண்ணதால தான் இன்னைக்கு 10-15 கிரவுண்டை கொடுத்துருக்காரு, இந்த இடத்த கொடுத்துருக்காரு, இந்த கோயிலை கொடுத்துருக்காரு, நீங்கள் உங்களை அங்கே வர வச்சிருக்காரு. இது காரணம் என்னது? தூய்மை.
அதனால நம்ம தூய்மையா இருந்தா, நம்ம இருக்கிற தூய்மையா வச்சா கடவுள் நம்ம கூட என்ன செய்வாரு? இருந்து நமக்கு என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதம் பண்ணி உதவி பண்ணுவார். இதை நீங்க உங்க கிராமங்கள்ல சொல்லி புரிய வச்சு நீங்க செய்யணும், வேலை செய்யணும். நீங்க கிளீன். நான் இன்னொருத்த வேலை செய்யணும் பார்க்க கூடாது. தம்பி, நீங்க ஒவ்வொரு கிராமத்துல 10 பேர் 20 இருக்கீங்களா? நீ இறங்கி வேலை செய்யணும். நீ இறங்கி என்ன செய்யணும்? அப்பதான் முதல்ல ஒருத்தனை கிராமம் ஊரே மதிக்காது, நம்மளை கிண்டல் பண்ணுவான். கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு நீ வேலை செய்யல, சுத்தமா இருக்கல, சுத்தங்கிற ஒரு எண்ணம். இப்ப பாருங்க, இந்த கிச்சனை போய் பாரு, நீட்டா சுத்தமா இருக்கும். யார் பண்றா? பசங்க பண்றாங்க. உங்களால முடியுங்கிறதான் சொல்ல வந்தேன் நான். கபடி மட்டும் நம்மளால முடியும்னு சொல்லக்கூடாது. எது வேணும், இந்த உலகத்துல எது வேணாலும் செய்யக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு மனுஷன் தானே செய்யறான், அது நீ ஏன் செய்ய முடியாது? இது வித் மேன் பவர். உங்ககிட்ட பவர் இருக்கு, வீரம் இருக்கு, இல்லையா? உன்ட்ட இதை வச்சு நீ என்ன வேணாலும் செய்ய முடியும். இந்த சமூகமே உன் பின்னாடி வரும். ஆனா நீ எவனுக்கு பின்னாடி என்ன செய்யாத? பின்னாடி பெறாத. உன் பின்னாடி சமூகம் வரணும். உன் பின்னாடி தான் இந்த சமூகம் என்ன செய்யணும்? வரணும். நீ இந்த இன்னொருத்தனுக்கு பின்னாடி என்ன செய்யாத? போயிடாத. காசு இல்லைன்னு போயிடாத. உன்ட்ட காசு தான் தட்டுப்பாடு. உன் காசு தானே உன்ட்ட காசு இல்லை, நீ பாவப்பட்ட பையன், அவ்வளோதானே? காசு தானே பணக்காரன் ஒன்று வந்து பிடிப்பான். உன்ட்ட வீரம் இருக்குன்ட்டு. வீரம் இருக்கிறதுல காசு வந்துடும் ஆட்டோமேட்டிக். அதுக்கு பிரின்சிபல் அதுதான். வீரம் இருந்தால் காசு வந்துடும். அது எப்படி? அதான் நீ போராடு, விளையாடு, இந்தியா ஃபுல்லாக விளையாடு. இந்தியா ஃபுல்லாக ஒன்றை சுத்தம் வருவான். நீ வெயிட் பண்ணி என் கூட வா, பயணம் பண்ணு. நான் சொல்றதெல்லாம் டிசிப்ளினை சேர்த்துக்கல, அவ்வளோதான். பண்ணலாம். இந்த உலகத்தில் நம்ம சாதிக்க முடியாது, ஒன்றுமே என்ன செய்யாது, பிரபஞ்சத்தில் கிடையாது. அதுக்கான வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதை நோக்கி பயணம் பண்ணி என்ன செய்யலாம், ஷைன் பண்ணலாம். ஓகேயா?